சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வாக்குமூலம் கொடுத்தாரா செந்தில் பாலாஜி? தொடர்ச்சியான அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடின் முடிவில் மிக முக்கியமான நபர்கள் பிடிபட்டு வருகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் 400 நாள் ஜெயிலில் போட்டு இருந்த செந்தில் பாலாஜி வாக்குமூலம் கொடுத்ததன் காரணமாகத்தான். உதயநிதியின் பினாமி என்று கூறக்கூடிய 3 நபர்கள் ரித்தீஷ், பாஸ்கரன் மற்றும் திரை தயாரிப்பாளர் பதுங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் உதயநிதியை சுற்றி நடக்கக்கூடிய ஊழல்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை நிறுத்தவில்லை. தொடர்ச்சியாக நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இதன் உண்மை அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் இருந்தது. திடீரென்று விசாரணையை அதிகப்படுத்தியதற்கு காரணம் ஏன்? எவ்வாறு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இதெல்லாம் கிடைத்தது என்ற தகவலை நாம் கேட்டறிந்த பொழுது, கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி புழல் சிறையில் 15 மாதங்கள் அடைக்கப்பட்டார். செந்தில் பாலாஜி வேறு வழியில்லாமல் உண்மைகளை கூறி நான் கூறியதாக வெளியே கூற வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்று திருச்சி சூர்யா அவர்கள் பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பேட்டி ஒன்றையும் கூறியுள்ளார். மேலும் சிறையிலிருந்து அவர் ஜாமீனில் வெளிவந்த 4வது நாளில் டெல்லிக்கு சென்று பாஜகவின் மிக முக்கியமான புள்ளியை சந்தித்து மன்னிப்பும் கேட்டுள்ளார். அதற்கு பிறகுதான் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கும் மேலும் திமுகவின் பினாமிகள் முக்கியமான நபர்கள் பற்றியான தகவல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரிக்க தொடங்கினர். மேலும் திமுக ஒட்டுமொத்தமாக அமைச்சரவைகளை கைது செய்வதை விட உதயநிதியை தூக்கினால் மட்டும்தான் திமுகவின் செயல்பாடு மந்தமாகிவிடும், அதாவது அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாமல் திணறிவிடும் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் உதயநிதி சம்பந்தப்பட்ட நபர்களை மட்டும் வலைவீச்சு தேடி வருகிறார்கள். ரித்தீஷ் மற்றும் பாஸ்கரன் போன்றவர்கள் யார்? இவர்களுக்கு பணம் எப்படி வந்தது? உதயநிதி இவரிடம் பினாமியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா உதயநிதிக்கு என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. மேலும் 420 நாட்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை கூறாமல் இருந்தார் என்று ஸ்டாலினால் கூறப்படக்கூடிய நிலையில் அவர் வாக்குமூலம் கொடுத்துவிட்டார் என்றும் தற்பொழுது திருச்சி சூர்யா கூறியுள்ளார்.